யாவும் தமிழோடு இணைந்திருக்கின்ற அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்று நாங்கள் பிள்ளைகள் பார்க்க இருக்கின்ற விடயம், சில வேளைகளில் இலங்கை ஆற்றுப்படை கட்டுரை வந்தால் எவ்வாறான வினாக்கள் வரலாம், அந்த வினாக்களுக்கு எவ்வாறு நாங்கள் விடையளிப்பது போன்ற விடயங்களை இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் பிள்ளைகளே. ஆகவே நாங்கள் பாடத்துக்குள் நேரடியாக செல்வோம். இலங்கை ஆற்றுப்படை தொடர்பான வினாக்கள், இலங்கை ஆற்றுப்படையிலிருந்து வரக்கூடிய வினாக்கள் அப்படி வந்தால் அந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்போம் என்று பார்ப்போம். இலங்கை ஆற்றுப்படை என்னும் கட்டுரையை அடிப்படையாக கொண்டு கட்டுரையின் பிரதான கருத்தும் தலைப்பின் பொருத்தப்பாடும், இராமாயணத்தில் கூறப்படும் இலங்கை தற்போதைய இலங்கையே என்பதற்கு கட்டுரை ஆசிரியர் எடுத்துக்காட்டும் சான்றாதாரங்கள், இராமாயணத்தில் கூறப்பட்டுள்ள இலங்கை தற்போதைய இலங்கை நாடல்ல என்பதற்கு மேனாட்டு அறிஞர்களின் கருத்துக்கள், கட்டுரை ஆசிரியரின் மொழிநடை சிறப்பு என்பவற்றை விளக்குக. அதாவது இலங்கை ஆற்றுப்படை என்னும் பகுதியிலிருந்து, அந்த கட்டுரை பகுதியிலிருந்து இவ்வாறான வினாக்கள் வரக்கூடும். அப்படி வந்தால் எவ்வாறு நாங்கள் விடையளிப்பது என்று பார்க்க இருக்கின்றோம். அந்த வினாக்கள் கட்டுரையின் பிரதான கருத்தும் தலைப்பின் பொருத்தப்பாடும். முதலாவது வினா கட்டுரையின் பிரதான கருத்தும் தலைப்பின் பொருத்தப்பாடும். இரண்டாவது, இராமாயணத்தில் கூறப்படும் இலங்கை தற்போதைய இலங்கையே என்பதற்கு கட்டுரை ஆசிரியர் எடுத்துக்காட்டும் சான்றாதாரங்கள். மூன்றாவது, இராமாயணத்தில் கூறப்பட்டுள்ள இலங்கை தற்போதைய இலங்கை நாடல்ல என்பதற்கு மேனாட்டு அறிஞர்களின் கருத்துக்கள். நான்காவது வினா கட்டுரை ஆசிரியரின் மொழிநடை சிறப்பு என்பவற்றை விளக்குக. இதுதான் அந்த அதாவது கட்டுரையில், இலங்கை ஆற்றுப்படை என்னும் கட்டுரையில் அந்த பகுதி வந்தால் வரக்கூடிய வினாக்களாக காணப்படும் பொதுவாக. ஆகவே இந்த பகுதியை நீங்கள் இந்த காணொளியை பார்த்து கேட்டு கொப்பியில் இந்த குறிப்புகளை எழுதி வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனது அன்புக்குரிய மாணவர்களை, நீங்கள் இணைந்திருப்பது யாவும் தமிழ். நாங்கள் அந்த ஒவ்வொரு வினாவுக்கும் எவ்வாறு பதிலளிப்பது, எவ்வாறு விடையளிப்பது என்ற விடயத்தை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். முதலாவது வினாவை பாருங்கள் பிள்ளைகள். கட்டுரையின் பிரதான கருத்தும் தலைப்பின் பொருத்தப்பாடும். அதாவது இலங்கை ஆற்றுப்படை என்று அந்த தலைப்பை வைத்திருக்கின்ற கட்டுரை ஆசிரியர் இந்த தலைப்புக்கு பொருத்தமாக இந்த கட்டுரை காணப்படுகின்றதா என்பதுதான் அந்த வினா. அத்தோடு கட்டுரையின் பிரதான கருத்தையும் கேட்டிருக்கிறார்கள். விடையை பார்ப்போம். கட்டுரையின் பிரதான கருத்து இராமாயணத்தில் கூறப்பட்ட இலங்கையும் தற்போதைய இலங்கையும் ஒன்று என்பதாகும். அதாவது இராமாயணத்திலே குறிப்பிடப்படுகின்ற அந்த இலங்கை நாடு தற்போது நாங்கள் வாழ்கின்ற இந்த இலங்கை நாடு தான் என்று அறுதிட்டு கூறுகின்றார் கட்டுரை ஆசிரியர். அதுதான் பிரதான கருத்து. கட்டுரையின் பிரதான கருத்து இராமாயணத்தில் கூறப்பட்ட இலங்கையும் தற்போதைய இலங்கையும் ஒன்று என்பதுதான் இந்த கட்டுரையின் பிரதான கருத்தாக காணப்படுகிறது. ஆகவே இராமாயணத்தில் கூறப்பட்ட இலங்கையே தற்போதைய இலங்கை என காரண காரிய தொடர்பு காட்டி வழிபடுத்துவதால் ஆற்றுப்படை இலக்கிய வடிவம் கட்டுரை பொருளோடு தொடர்பு பட்டிருக்கிறது. இப்படிதான் நீங்கள் எழுத வேண்டும். அதாவது கட்டுரையின் பிரதான கருத்தாக காணப்படுவது இராமாயணத்தில் கூறப்பட்ட அந்த இலங்கை தற்போது நாங்கள் வாழ்கின்ற தற்போதைய இலங்கையும் ஒன்று என்பதாகும். ஆகவே இராமாயணத்திலே கூறப்பட்ட இலங்கையே தற்போதைய இலங்கை என காரணங்கள் காரிய தொடர்பு காட்டி அதற்கான காரணங்களையும் காட்டுகின்றார். அந்த காரிய தொடர்புகளையும் காட்டி எங்களை என்ன செய்கின்றார், அதாவது இராமாயணத்தில் காட்டிய கூறப்படுகின்ற அந்த இலங்கை நாடுதான் நாங்கள் வாழ்கின்ற இந்த தற்போதைய இலங்கை நாடு என எங்களை ஆற்றுப்படுத்துவதால் வழிப்படுத்துவதால் ஆற்றுப்படை இலக்கிய வடிவம் கட்டுரை பொருளோடு தொடர்பு பட்டிருக்கிறது என்று நாங்கள் இந்த விடை குறிப்பை வழங்க வேண்டும். ஆகவே கட்டுரையின் பிரதான கருத்து தலைப்பின் பொருத்தப்பாடு என்று வந்தால் இதற்கு பொருத்தமான விடை, அதாவது பந்தி அமைப்பின் இந்த விடையை எழுதிவிட்டு இதற்கு பொருத்தமான அந்த கட்டுரையில் காணப்படுகின்ற மேற்கோள் வரிகளையும் நீங்கள் காட்டினால் உங்களுக்கான புள்ளிகள் அதிகமாக கிடைக்கும். அத்தோடு அந்த விடையானது கனதியாக காணப்படும் என்று நான் குறிப்பிடுகின்றேன். நாங்கள் இப்பொழுது பார்த்தது முதலாவது வினாவுக்கான விடை குறிப்பு, கட்டுரையின் பிரதான கருத்தும் தலைப்பின் பொருத்தப்பாடும். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது பிள்ளைகள் இரண்டாவது வினா. இரண்டாவது வினாவுக்கு செல்வோம். இரண்டாவது வினாவை பாருங்க பிள்ளைகள். இராமாயணத்தில் கூறப்படும் இலங்கை தற்போதைய இலங்கை என்பதற்கு கட்டுரை ஆசிரியர் எடுத்துக்காட்டும் சான்றாதாரங்கள். அதாவது இராமாயணத்தில் கூறப்படுகின்ற இலங்கை நாடானது தற்போது நாங்கள் வாழ்கின்ற இந்த இலங்கை நாடுதான் என்பதற்கு கட்டுரை ஆசிரியர் எவ்வாறான சான்றுகளை எடுத்து காட்டுகின்றார் என்பதுதான் அந்த வினா. ஆகவே அதற்கு நாங்கள் வரலாற்று ரீதியான சான்றுகளையும் குறிப்பிட வேண்டும். அடுத்து இலக்கிய ரீதியான சான்றாதாரங்களையும் நாங்கள் குறிப்பிட வேண்டும். பாருங்கள், விடை குறிப்புக்கு நான் வருகின்றேன். விடையை பார்த்துக் கொள்ளுங்கள். ராவணன் ஆண்ட நாடு இலங்கையே. வரலாற்று சான்றுகள்.
மகாவம்சமானது பிள்ளைகள் வட இந்தியாவிலிருந்து விஜயன் இலங்கைக்கு வந்து யக்ஷர்களின் அரசியாகிய குவேனியை மணக்கின்றான். அப்படி மணந்த அந்த வரலாற்றை, அந்த சரித்திரத்தை கூறும்போது, இலங்கையிலிருந்து யக்ஷர்களின் தலைநகரமாகிய இலங்காபுரி மலை பிரதேசத்தில் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. அதாவது வரலாற்று ரீதியான சான்று என்னன்னு கேட்டா, ராமாயணத்தில் கூறப்படுகின்ற இலங்கை தற்போதைய இலங்கை என்பதற்கு வரலாற்று ரீதியான சான்று மகாவம்சமானது வட இந்தியாவிலிருந்து விஜயன் இலங்கைக்கு வந்து யக்ஷர்களுடைய அரசியாக காணப்படுகின்ற குவேனியை மணந்த போது அந்த வரலாற்றை, அந்த சரித்திரத்தை கூறும்போது, இலங்கையிலிருந்து யக்ஷர்களின் தலைநகரமாகிய இலங்காபுரி, எப்படி இலங்கையிலிருந்து யக்ஷர்களினுடைய தலைநகரமாகிய இலங்காபுரி மலை பிரதேசத்தில் இருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து பாருங்க, கிறிஸ்துக்கு பின் 1840 மேஜர் போர்பஸ் வெளியிட்ட இலங்கையில் 11 ஆண்டுகள், அதாவது 1840 மேஜர் போர்பஸ் என்பவர் என்ன செய்கின்றார், இலங்கையில் 11 ஆண்டுகள் என்று ஒரு நூலை வெளியிடுகின்றார். அந்த நூலில் அவர் என்ன சொல்லுகின்றார் கேட்டா, இலங்கையில் உள்ள தூரும்பெலா பன்சலா என்னும் இடத்தில் சீதா பிராட்டி தன் கற்பு நிலை தவறாத தன்மையை இந்த உலகத்துக்கு நிரூபிக்க, அதாவது சீதை தனது கற்பு நிலை தவறாத தன்மையை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்ட வேண்டும், நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக ராமன் முன்னிலையில், இந்த இடத்தில் தூரும்பெலா பன்சலா என்னும் இடத்தில் ராமன் முன்னிலையில் தன்னுடைய கற்பு நிலையை உலகத்துக்கு எடுத்து காட்டுவதற்காக, கற்பு நிலையிலிருந்து தவறாதவள் என்று அந்த விடயத்தை எடுத்து காட்டுவதற்காக தூரும்பெலா பன்சலா என்னும் இடத்தில் ராமன் முன்னிலையில் சத்தியம் செய்தால் என்ற ஐதீகம் வழங்கி வருவதாக கூறியிருக்கிறார். யார் கூறியிருக்கிறார்? மேஜர் போர்பஸ் 1840 அவர் ஒரு நூல் ஒன்று வெளியிடுகிறார். வரலாற்று ரீதியாக சான்றுகள் தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி? அதாவது ராமாயணத்தில் கூறப்பட்ட இலங்கை தற்போது காணப்படுகின்ற இந்த இலங்கை நாடு என்பதற்கு வரலாற்று ரீதியான சான்று. அதில் தான் அந்த போர்பஸ் வெளியிட்ட 1840 போர்பஸ் வெளியிட்ட இலங்கையில் 11 ஆண்டுகள் அந்த நூலில் தான் அவர் சொல்றார், சீதை என்ன செய்கிறா, தன்னுடைய கற்பு நிலை தவறாத தன்மையை இந்த உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக தூரும்பெலா பன்சலா போன்ற இடங்களில் இந்த இடத்தில் என்ன செய்கின்றாள் கேட்டா, ராமன் முன்னிலையில் சத்தியம் செய்கின்றாள், நான் பத்தினி, நான் கற்பு நிலையிலிருந்து தவறவில்லை என்பதை உணர்த்த இந்த இடத்தில் தான் காணப்படுகின்றது என்ற விடயத்தை மேஜர் போர்பஸ் தன்னுடைய இலங்கையில் 11 ஆண்டுகள் என்ற நூலிலே குறிப்பிடுகின்றார். ஆகவே வரலாற்று ரீதியான சான்றுகள் என்று கேட்கின்ற பொழுது பிள்ளைகள், மகாவம்ச கதை இந்த மேஜர் போர்பஸ் வெளியிட்ட இலங்கையில் 11 ஆண்டுகள் என்ற நூலில் அடிப்படையில் இந்த விடையை நீங்கள் தர வேண்டும். அடுத்த பிள்ளைகள், நான் குறிப்பிட்டது போல இலக்கிய சான்றுகளிலிருந்து எவ்வாறு காணப்படுகின்றது, ராமாயணத்தில் கூறப்படும் இலங்கை தற்போதைய இலங்கையே என்பதற்கு கட்டுரை ஆசிரியர் எடுத்துக்காட்டும் சான்று ஆதாரங்களில் அடுத்ததாக வரலாற்று சான்றுகளுக்கு பிறகு இலக்கிய சான்றுகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள் அந்த விடையை. இலக்கிய சான்றுகள், திரிகூட பர்வதம் என்கின்ற மலையின் உச்சியில விளங்கிய இலங்காபுரியை, திரிகூட பர்வதம் என்று சொல்லப்படுகின்ற மலையின் உச்சியில் விளங்கிய இலங்காபுரியை ராவணன் தனது தலைநகரமாக கொண்டிருந்தமை பற்றி ராமாயணம் கூறுகின்றது. ராமாயணம் என்ன சொல்லுகின்றது என்று கேட்டால், ராவணன் இலங்காபுரியின் அரசன் திரிகூட பர்வதம் என்கின்ற மலையின் உச்சியில் விளங்கிய இலங்காபுரியை ராவணன் தனது தலைநகரமாக கொண்டிருந்தான் என்று ராமாயணம் சொல்லுகின்றது. ஆகவே இலக்கிய ரீதியான சான்றும் இங்கே ஒத்து வருகிறது. ராமாயணத்தில் கூறப்படுகின்ற இலங்கை தற்போதைய இலங்கை என்பதற்கு இலக்கிய சான்றாக இதை நாங்கள் கொள்ள முடியும். அடுத்து பாருங்கள் பிள்ளைகள், ராவணன் வாழ்ந்த இடம் பாண்டிய நாட்டிற்கு எதிரில் இருந்ததாக சுக்ரீவன் தனது சேனைக்கு என்ன செய்கின்றான், குறிப்பிட்டதை, சுக்ரீவன் தனது சேனைக்கு குறிப்பிட்டதை கிஷ்கிந்தா காண்டத்தின் 41ஆம் சருக்கம் கூறியுள்ளமை. அதுவும் பாருங்கள், கிஷ்கிந்தா காண்டத்தில் 41வது சருக்கம் இலக்கிய சான்றுகள் ரீதியாக சொல்லுகின்ற பொழுது திட்டவட்டமாக ராவணன் வாழ்ந்த இடம் பாண்டிய நாட்டுக்கு எதிரில் இருந்ததாக சுக்ரீவன் தனது சேனைக்கு குறிப்பிட்டதை இங்கே நாங்கள் இலக்கிய சான்றாக கொள்ள முடியும். அடுத்து சேது நாட்டில் இருந்த மகேந்திர மலையை
அதை பற்றியும் அங்குள்ள திருவுத்தர கோஷமங்கையில் சைவ ஆகமம் வெளியிடப்பட்டது பற்றியும் மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார். இதுவும் இலக்கிய சான்றாக நாங்கள் கொள்ள முடியும். எதற்கு? ராமாயணத்தில் கூறப்படுகின்ற இலங்கை தற்போதை காணப்படுகின்ற இந்த இலங்கை திருநாடுதான் என்பதற்கு ஆதாரமாக மாணிக்கவாசகர் குறிப்பிட்டிருக்கின்ற சேது நாட்டில் இருந்த மகேந்திர மலையை பற்றியும் அங்குள்ள திருவுத்திரகோச மங்கையில் சைவ ஆகமம் வெளியிட்டது பற்றியும் மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறார். இதனுடைய இலக்கிய சான்றின் அடிப்படையில் ராமாயணத்தில் கூறப்படுகின்ற இலங்கை தற்போது காணப்படுகின்ற இந்த இலங்கை நாடு என்பதற்கு இலக்கிய சான்று இங்கே உதவுகின்றது. அடுத்து ராமருடைய சேனை இருக்கிறது. ராமருடைய சேனை தென் சமுத்திர கரையோரமாக வருவதை ராவணன் எங்கிருந்து பார்க்கிறான் தெரியுமா? இலங்காபுரியிலிருந்து பார்த்தான் என ராமாயணம் சொல்லுகிறது. ஆகவே ராமருடைய சேனையானது தென் சமுத்திர கரையோரமாக வருது. அப்படி வருகின்ற பொழுது இலங்காபுரியின் அரசனாக காணப்படுகின்ற ராவணன் இலங்கையிலிருந்து அதை பார்த்தான் என இலக்கிய ரீதியாக சொல்லுகின்றது. எது? ராமாயணம் சுட்டி காட்டுகின்றது. இதன் அடிப்படையிலும் நாங்கள் என்ன சொல்லலாம்? ராமாயணத்தில் கூறப்படுகின்ற இலங்கை தற்போதைய இலங்கையே என்பதற்கு இந்த இலக்கிய சான்றையும் நாங்கள் திட்டவட்டமாக குறிப்பிட முடியும். இதை யார் சொல்லுகிறார்? எங்களுடைய கட்டுரை ஆசிரியர் இலங்கை ஆற்றுப்படையில் எடுத்து காட்டுகிறார். அடுத்து சம்பு ராமாயணம் இலங்கையை சிங்கள தீபம் என கூறியிருக்கிறது. அதாவது சம்பு ராமாயணம் இலங்கை எப்படி சொல்லுகிறது என்று கேட்டால் சிங்கள தீபம் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இரண்டாவது வினாவை பார்த்தோம். அதற்குரிய விடை குறிப்புகளையும் நாங்கள் பார்த்தோம். எப்படி? ராமாயணத்தில் கூறப்படும் இலங்கை தற்போதைய இலங்கை என்பதற்கு வரலாற்று ரீதியான சான்றுகள், இலக்கிய ரீதியான சான்றுகள், இந்த ரெண்டு பகுதியும் நீங்கள் தனித்தனியாக வரலாற்று ரீதியான சான்றுகளை தனியாகவும் இலக்கிய ரீதியான சான்றுகளை தனியாகவும் குறிப்பிட வேண்டும். இதை நீங்கள் பந்தி அமைப்பில் எழுத வேண்டும். இப்படி பந்தி அமைப்பில் எழுதுகின்ற பொழுது அதற்கு தேவையான மேற்கோள் வரிகளை, அந்த குறிப்புகளை கட்டுரை பகுதியிலிருந்து நீங்கள் ஆதாரமாக காட்டி எழுத வேண்டும். எனது அன்புக்குரிய மாணவர்களை, நீங்கள் இணைந்திருப்பது யாவும் தமிழ். இறுதி பரீட்சையை அடிப்படையாக கொண்டு உங்களுக்காக விசேடமாக தயாரிக்கப்பட்ட எதிர்பார்க்கை வினாக்கள் அடங்கிய காணொளிகளை நான் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். எல்லோரும் பார்க்கின்றீர்கள், அருமையாக படிக்கின்றீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும் என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய கருத்துக்களை, நீங்கள் சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் யாவும் தமிழ் அந்த யூடியூப் தளத்தினுடைய காமெண்ட்ஸ் பாக்ஸில் கருத்து பெட்டியில் நீங்கள் பகிரலாம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்புக்குரிய மாணவர்கள், சப்ஸ்கிரைப் செய்து இந்த தளத்தை ஊக்கப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த காணொளிகளை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து உதவுமாறு கேட்டுக்கொண்டு நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்ல இருக்கின்றோம். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது மூன்றாவது வினாவை பாருங்கள் பிள்ளைகள். ராமாயணத்தில் கூறப்பட்டுள்ள இலங்கையானது தற்போதைய இலங்கை நாடல்ல என்பதற்கு மேனாட்டு அறிஞர்களின் கருத்துக்கள் அப்படின்னு ஒரு வினா வரலாம். அதாவது இதுக்கு முதல் நாங்கள் பார்த்தோம்னா இதுதான் இலங்கை நாடு தான், ராமாயணத்தில் கூறப்பட்ட இலங்கை தான் தற்போதைய இலங்கை அப்படிங்கிறதுக்கு வரலாற்று ரீதியான சான்றையும் பார்த்தோம், இலக்கிய ரீதியான சான்றையும் பார்த்தோம். ஆனால் இப்போது பார்க்கின்ற ஒரு முரணான கேள்வி எப்படின்னு கேட்டால், ராமாயணத்தில் கூறப்பட்டுள்ள இலங்கை தற்போதைய இலங்கை நாடல்ல என்று மேனாட்டு அறிஞர்கள் சொல்லுகின்றார்களாம். அவற்றை குறிப்பிடுங்கன்னு கேட்டா ஜேர்மன் பாசையில் பாருங்க, விடை குறிப்புக்கு நான் வருகின்றேன் பிள்ளைகள். ஜேர்மன் பாசையில் ஆராய்ச்சி நூல் எழுதிய யாரு? ஜக்கோபி என்பவர் என்ன செய்கின்றார்? ஜேர்மன் பாசையில், ஜேர்மன் மொழியில் ஒரு ஆராய்ச்சி நூலை எழுதுகின்றார். அதுல சொல்றார் பிள்ளைகள், சீதை என்ற சொல் அதில் அவர் குறிப்பிடுகின்றார். அவருடைய ஆராய்ச்சி நூலில் ஜெர்மன் பாஷையில் ஜக்கோபி என்பவர் ஒரு ஆராய்ச்சி நூல் எழுதுகின்றார். அந்த நூலில் அவர் சொல்லுகின்றார் பிள்ளைகள், சீதை என்ற சொல் உளவுசால் என்று பொருள்படும், உளவுசால் என்று பொருள்படும் என்றும், அதனால் ராமாயணம் எப்படிப்பட்டதாம்? உளவு தொழிலை உருவகப்படுத்தி எழுந்த காப்பியம் என்றும் சொல்லியிருக்கிறார். யார் இது? அதாவது மறுத்து கூறுபவர், ஜெர்மன் பாஷையில் ஆராய்ச்சி நூல் எழுதிய ஜக்கோபி சொல்றார். ஐயோ, உங்களுக்கு தெரியுமா, சீதை என்ற சொல் என்ன? உளவுசால் என்ற பொருள்படுகிறது. ஆகவே
அதனால் ராமாயணம் எப்படிப்பட்டதாம்? உளவு தொழிலை மையகப்படுத்தி, அதாவது மையப்படுத்தி உருவகப்படுத்தி எழுந்த காவியம் என்று அவர் சொல்லுகின்றார். ஆகவே இலங்கையானது ராமாயணத்தில் கூறப்படுகின்ற தற்போதைய இலங்கை ராமாயணத்தில் கூறப்படுகின்ற இலங்கை அல்ல என்று சொல்லுகின்றார். ஏன்? இது உளவு தொழிலை மையப்படுத்தி உருவகப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு காப்பியம் என்று சொல்லுகின்றார். சீதை என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன என்று கேட்டால் உளவு சால் என்று பொருள்படுவதாக அவர் சொல்லுகிறார். யாரு? ஜாக்கோபி. அடுத்து பாருங்க, வட இந்தியாவில் ஆரியர் விந்திய மலைக்கு தெற்கே பரவிய வரலாற்றை ராமாயணம் கூறுவதாக வேறு சில ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்கிறார்கள். வட இந்தியாவில் ஆரியர் விந்திய மலைக்கு தெற்கே பரவிய வரலாற்றை ராமாயணம் கூறுவதாக வேறு சில ஆராய்ச்சியாளர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து ஆராய்ச்சியாளர்களில் ஒரு பகுதியினர் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், ராமாயணத்தில் கூறப்பட்ட இலங்கை என்று சொல்லப்படுகின்ற அந்த நாடு, அதாவது நாங்கள் இப்பொழுது நம்பிக்கொண்டிருக்கின்றோமே இலங்கை ஆற்றுப்படை கட்டுரையும் எடுத்து நிறுவுகின்றது. எது? ராமாயணத்தில் கூறப்பட்ட இலங்கை இந்த தற்போது காணப்படுகின்ற இலங்கை நாடு என்று அந்த கட்டுரையாசிரியர் நிரூபிக்கின்ற இந்த நாட்டை அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆராய்ச்சியாளர்களில் ஒரு பகுதியினர் ராமாயணத்தில் கூறப்பட்ட இலங்கை, அந்த இலங்கை எது தெரியுமா? இந்தியாவுக்கு அப்பால் வெகு தொலைவில் காணப்படுகின்ற, வெகு தூரத்தில் காணப்படுகின்ற ஜாவா சுமத்ரா பிரதேசம் என்று சொல்லுகின்றார். ஐயோ, நீங்கள் நினைப்பது போலல்ல. ராமாயணத்தில் கூறப்படுகின்ற இலங்கை தற்போது காணப்படுகின்ற இந்த இலங்கை நாடல்ல, அது வேறு ஒரு பகுதி. அது எங்கிருக்கிறது என்று கேட்டால் இந்தியாவுக்கு அப்பால் வெகு தூரத்தில் காணப்படுகின்ற ஜாவா சுமத்ரா பிரதேசம் என்று சொல்லுகிறார்கள். ஆக இவர்களுடைய கருத்து கணிப்பின்படி, இவர்களுடைய ஆராய்ச்சியின் முடிவின்படி, இவர்களுடைய ஆய்வுகளின்படி என்ன நடக்கின்றது? ராமாயணத்தில் கூறப்பட்டுள்ள இலங்கை தற்போது இலங்கை நாடல்ல என்ற அந்த விடயத்தை இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அடித்தளமிட்டு அப்படியே சொல்லுகிறார்கள், அறுதிட்டு சொல்லுகிறார்கள். அடுத்து சர்தார் கீபே என்பவரும் மற்றும் சிலரும், இன்னொருத்தர் சொல்றார் பாருங்க, சர்தார் கீபே என்று சொல்பவரும் மற்றும் சில ஆராய்ச்சியாளர்களும் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் இலங்கை இருந்ததாக சொல்லுகின்றார்கள். ஆகவே இங்கே தற்போது காணப்படுகின்ற இந்த இலங்கை திருநாடு ராமாயணத்தில் குறிப்பிடப்படுகின்ற தற்போதைய இலங்கை நாடு, ராமாயணத்தில் குறிப்பிடப்படுகின்ற இலங்கை நாடு எங்க இருந்துச்சுன்னு கேட்டா இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் இலங்கை இருந்தது என சொல்லுகின்றார்கள். ராமாயணம் சொல்லுகின்றதே அந்த இலங்கை. ஐயோ, தற்போது காணப்படுகின்ற இலங்கை திருநாடு அல்ல. அந்த இலங்கை எங்க இருந்துச்சுன்னு கேட்டா இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் இலங்கை இருந்ததாக சொல்லுகின்றார்கள். யார் இது சொன்னா? சர்தார் கீபே. அப்போ உங்களுக்கு சரியான பிள்ளைகள், ராமாயணத்தில் கூறப்படுகின்ற அந்த இலங்கை தற்போதைய இலங்கை நாடல்ல என்பதற்கு மேநாட்டு அறிஞர்கள் யாரு? எங்களுடைய ஜாக்கோபி, இப்படி சர்தார் கீபே, இப்படியானவர்களுடைய கருத்துக்களும் இங்கே என்ன எதிராக காணப்படுகின்றது. ஐயோ, நீங்கள் கட்டுரை ஆசிரியர் குறிப்பிட்டது போல அவர் குறிப்பிடுகின்றாரே, அவர் இந்த ராமாயணத்தில் கூறப்பட்ட இலங்கை திருநாடு நம் தற்போது வாழ்கின்ற இந்த இலங்கை தான் அப்படின்னு நிறுவ வருகின்றார். இதை மறுத்து இதற்கு முன்பதாகவே சிலர் மறுப்பு அறிக்கைகளை, மறுப்பு கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் ஜெர்மன் பாஷையில் ஆராய்ச்சி நூல் எழுதிய ஜாக்கோபி, அடுத்து சர்தார் கீபே போன்ற மற்றும் பல ஆராய்ச்சியாளர்கள். எனது அன்புக்குரிய மாணவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது யாவும் தமிழோடு. நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது பிள்ளைகளே, இந்த முறை வந்தாலும் வரலாம், வந்தாலும் வரலாம் என்ற பெரிய எதிர்பார்ப்போடு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இலங்கை ஆற்றுப்படை கட்டுரை தொடர்பான எதிர்பார்க்கை வினாக்கள். அந்த வினாக்கள் வந்தால் எவ்வாறு நாங்கள் விடை எழுதலாம் என்ற விடை குறிப்புகளையும் நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த காணொளிகளை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாமல் பிள்ளைகள் இதனை நீங்கள் என்ன செய்யுங்கள்? கோப்பியில் எழுதி, அதாவது பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். அப்படியே படித்து பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக ஒரு பாடத்தை நான் சொல்லுகின்றேன் பிள்ளைகள். ஒரு அழகை நாங்கள் படித்து விட்டோம் என்று நம்பிக்கொண்டிருக்க வேண்டாம். அந்த அழகை மீண்டும் 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 திரும்ப திரும்ப எத்தனை முறை வேண்டுமானாலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பிள்ளைகள் எடுத்தெடுத்து படியுங்கள். அப்போதுதான் உங்கள் மனதில் அது நிற்கும். அங்கே பரீட்சை மண்டபத்துக்கு சென்று இறுதி பரீட்சையில் இவ்வாறான வினாக்கள் வருகின்ற பொழுது உங்களுக்கு இலகுவாக பதிலளிக்க முடியும். எனது அன்புக்குரிய மாணவர்களே, இந்த கட்டுரையின், இலங்கை ஆற்றுப்படை கட்டுரையின் இறுதி அம்சத்துக்கு, அந்த இறுதி வினாவுக்கு நாங்கள் செல்லவிருக்கின்றோம். கட்டுரை ஆசிரியரின் மொழிநடை சிறப்பு என்று ஒரு வினா வந்தால் எவ்வாறு விடை எழுதுவது? பாருங்க, இலக்கியம், சாசனம், நிலவியல்
போன்ற கடினமான செய்திகளை கூட என்ன செய்கின்றார் கட்டுரை ஆசிரியர் இலகுவான மொழிநடையில் கூறியிருக்கிறார். கட்டுரை ஆசிரியர் என்ன செய்கின்றார்? இலக்கியம், சாசனம், நிலவியல் தொடர்பான கடினமான செய்திகளை கூட பிள்ளைகள் என்ன செய்கின்றார்? இலகுவான மொழிநடையில் எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். ராமாயண இலங்கை நமது நாடாகிய இலங்கை அல்ல என வாதிப்போரின் கருத்துக்களை முதல்ல சொல்றார். ராமாயணத்தில் கூறப்பட்ட இலங்கை நமது நாடாகிய இலங்கை அல்ல என்று சில பேர் மேனாட்டு அறிஞர்களாம் அப்படியே அறுதியிட்டு மறுத்து சொல்லுகிறார்கள். இவருடைய கருத்தை முதல் சொல்லல, கட்டுரை ஆசிரியருடைய கருத்தை முதல் சொல்லாம அந்த கருத்துக்களை முதலில் சொல்லுகிறார். முதலிலும் அடுத்து சாதகமாக கூறியவர்களின் கருத்துக்களை என்ன செய்கின்றார்? பின்னுக்கும் சொல்லுகின்றார். மறுத்து கூறியவர்களின் கருத்துக்களின் பொருத்தமின்மையை எடுத்துக்காட்ட அப்படியே விட்டுவிடல. மறுத்து கூறியவர்களுடைய கருத்துக்களின் பொருத்தமின்மையை எடுத்துக்காட்ட இலக்கியம், வரலாறு, சாசனம், இடப்பெயர்கள், அறிஞர் குறிப்பு, கலைக்களஞ்சியம் என்பவற்றிலிருந்து சான்றுகளை அப்படியே எடுத்து காட்டியதுடன் தமது கருத்துக்களை அவற்றினூடாக எப்படி செய்கிறார்? நிலைநிறுத்தி இருக்கிறார். அடுத்து பாருங்க, இலக்கியமும் வரலாறும் இணைந்த ஆய்வு கட்டுரை என்பதால் காரண காரிய தொடர்பு சும்மா எழுத இயலாது, சில காரணங்களை காட்டணும். இந்த கட்டுரை எப்படி? அதாவது இலக்கியமும் எப்படி இருக்கு, வரலாறு ஹிஸ்டரியும் சேர்ந்தது, வரலாற்று ரீதியான ஒரு கட்டுரை, அத்தோடு இலக்கியமும் சேர்ந்த கட்டுரையாக காணப்படுகின்றது. இப்படி எழுதுகின்ற பொழுது வெறுமனையே எழுதி கொண்டு போக முடியாது, வர்ணனை கட்டுரை மாதிரி. இந்த கட்டுரைக்கு தேவை என்ன? காரண காரியத்து இது நடந்துச்சு, இந்த விடயம் இங்க நடந்துச்சு, இந்த காரணத்துக்கு என்ன இந்த தொடர்பு காணப்படுகிறது, காரண காரிய தொடர்பு முறையிலான விளக்கங்களை கொடுத்திருக்கின்றார் ஆதாரமாக. ஒவ்வொரு பகுதிக்கும் அப்படி நிறுவுகின்றார். அத்தோடு எளிமையான மொழிநடையை கையாண்டிருக்கிறார். அறிவியல், அடுத்து பாருங்க, அறிவியல் ரீதியான வர்ணனைகளை தந்திருக்கிறார். அறிவியல் ரீதியான வர்ணனைகளை இங்கே தந்திருக்கிறார். மிக சிறியதல்லாத பெரியதான வாக்கியங்களில், அதாவது சின்ன சின்ன வாக்கியம்லாம் இல்லை, நீங்க வாசிச்சு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இல்லையா, வாசிச்சிருப்பீர்கள், எத்தனையோ முறை படிச்சிருப்போம். இதை நாங்கள் மிக சிறியதல்லாத பெரியதான வாக்கியங்களில் கருத்துக்களை கூறியிருக்கிறார். இது மட்டுமல்ல, உங்களுக்கு நீங்கள் கற்ற மேலதிகமான அதாவது பாயிண்ட்ஸ் குறிப்புகள் இருந்தால் இதோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது மட்டுமே இல்லை, இதை நான் உங்களுக்கு அதாவது நானும் உங்களுக்கு கற்றலுக்காக பரீட்சைக்காக என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? கட்டுரை ஆசிரியர் போல ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கிறேன், வழிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆகவே உங்களுடைய கருத்துக்களையும் அதாவது படித்த அந்த கருத்துக்களையும் தொகுத்து இந்த விடயங்களை நீங்கள் பந்தி அமைப்பில் எழுத வேண்டும். எனது அன்புக்குரிய மாணவர்களை, இன்று நாங்கள் கலகலப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் விறுவிறுப்பாகவும் கற்ற விடயம், எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இலங்கை ஆற்றுப்படை இந்த முறை வந்தால் இதை நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம். இந்த வினாவுக்கான பதிலை சிறப்பாக நாங்கள் எழுதுவோம் என்பதற்கான ஒரு ஆற்றுப்படுத்தல் இன்று உங்களுக்கு நான் வழங்கினேன். அந்த ஆற்றுப்படுத்தலை சிறப்பாக உங்களுக்கு வழங்கி இருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். இதை நீங்கள் கருத்து ஒன்றி பிள்ளைகள் இந்த காணொளியை அப்படியே தட்டிவிட்டு ஸ்கிப் செய்துவிட்டு செல்லாமல் தொடர்ந்து பார்க்க வேண்டும். எத்தனை முறை வேண்டுமானாலும் பாருங்கள். இந்த காலத்தில் உங்களுக்கு மிக தேவையானது இந்த மாதிரியான பயிற்சிகள். எப்படி விடை எழுதுவது, எவ்வாறு நான் விடையளிக்கப் போகின்றேன் உங்களுக்கு நான் அதாவது ஒரு காணொளி வழங்கியிருந்தேன். எவ்வாறு 7 டிப்ஸ் 7 டிப்ஸ் அணுகுமுறைகள், நுட்பங்கள், எவ்வாறு திரியை எடுப்பது போன்ற விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் தந்திருக்கின்றேன். அவற்றை எல்லாம் பிள்ளைகளே, எனது அன்புக்குரிய தங்கங்களே, பின்பற்றுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பான பெறுபேறுகள் வர வேண்டும் என்று அந்த இறைவனையும் வேண்டிக் கொண்டு மற்றொரு காணொளியில் சந்திப்போம். மற்றொரு புதிய எதிர்பார்க்கை பகுதியோடு நாங்கள் கலந்து படிப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்பவர் என்றும் உங்கள் அன்பு ஆசான் கணேசர். வணக்கம் பிள்ளைகளே.